சரிதா, அழாதம்மா, அழாதம்மா. ஜெண்டி, எவ்வளவு தைரியம் உனக்கு? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இப்படி எல்லாம் பண்ணுவ நீ? உன்னை இங்க படிக்க அமிச்சா காண்டவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கியா? அவளை அடிக்காத, நிறுத்து, நிறுத்துன்னு சொல்றல. அடிக்காத. யார் மேலேயே உள்ள கோபத்தை நம்ம பொண்ணு மேல ஏன் காட்டுற? அவளுக்கு என்ன தெரியும்? அவ சின்ன பொண்ணு. அழாதம்மா, வா நம்ம வீட்டுக்கு போலாம். வா, வாமா. உட்காருமா. அனிதா, நாமளா இதை பெருசுப்படுத்த வேணாம். வண்டியில ஏறு. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் டாக்டர் ஹரிகுமார் மேனன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். என்னோட சந்தோஷம் ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் பறிச்சுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல அனிதா, இப்போ என் பொண்ணை என்கிட்ட பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். அவ சந்தோஷத்தை யார் பறிச்சு எடுத்தது? நஷ்டப்பட்டதெல்லாம் நான் தான். நான் ஒரு தப்பு பண்ணேன், அதான் நான் ஒத்துக்கிட்டேனே. நான் அவனும் வலை வீசி அவளை பிடிக்கலையே, அவளும் ஒத்துழைச்சால. அவ அவனோட முறப்பண்ணா இருந்திருக்கலாம். ஆனா எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்ப பிரிச்சது யாரு? அவன் தான் எங்களை பிரிச்சுட்டான். நான் சட்டப்படி கல்யாணம் பண்ண என் பொண்டாட்டிய இப்ப என் பொண்ணைய பிரிச்சுட்டான். இப்ப என்கிட்ட நியாயம் பேசுறான். வாய துற. ஏன் நீ கூட பேசாம இருக்க? ஆமா, நானும் அதே தான் சொல்றேன். என் குழந்தைய என் கண் முன்னாடி அவ போட்டு அடிச்சா. என்னைய அடிச்ச மாதிரி இருந்தது. நான் தான் முட்டாள். எல்லா விஷயத்துல நான் தோத்துட்டேன். அவளுக்கு அவன் கூட இருக்கிறதுல தான் சந்தோஷம் சொன்ன. விட்டு கொடுத்துட்டேன். அவங்க கிட்ட இருந்து என் குழந்தைய கூட பிரிக்கணும்னு நினைக்கல. விட்டுட்டேன். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன். அப்படி இருந்தும் என்ன கேவலமா பாக்குறாங்க, அருவருப்பா பாக்குறாங்க. அவ்வளவு வைராக்கியம். 2 வருஷம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வாழ்ந்தோம். இப்ப அந்த பாசத்துல ஒரு துளியாவதோ பார்வையில தெரிஞ்சதா? நான் எவனோ கண்டவனாம்ல. அப்படி சொன்னா உண்மையாயிடுமா? சொல்லு. என்னால முடியல, என்னால முடியாது. எதையும் மறக்க என்னால முடியல. போதும், மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. காலையில சீக்கிரம் போக வேண்டாம்? பாலனே, சந்திரா, உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. அதுக்காக தான் நீங்க வந்த. இன்னைக்கு மட்டும் நீ வரலனா உன்னை பார்க்க நானே அங்க வந்திருப்பேன். அதனாலதான் துணியெல்லாம் துவைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்களே தான் எல்லாம் பண்றீங்களா?
வேலை செய்யறதுக்கு ஒரு பொண்ணு கூட இருந்தால. யாரு? சரோஜினி தானே. அவளுக்கா தோணுச்சுன்னா வருவா. அப்புறம் நானும் ஏதாவது வேலை செய்யணும்ல. வாப்பா, வீட்டுக்கு போலாம். கொஞ்ச நேரம் இங்க உட்காரலாம் பாலுண்ண. இந்த குளக்கரை, தண்ணி, இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது வயசே குறைஞ்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் மேல இருந்து குதிப்பேன். அப்போ நீங்க முட்டி அளவு தண்ணியில தான் நிப்பீங்க. நான் இப்பவும் அப்படித்தான். என்னைக்காவது தோணுச்சுன்னா குளத்துல வந்து குளிப்பேன். சரோஜினி பாத்ரூம்ல தண்ணி எடுத்து வச்சிருவா. இப்ப இந்த குளத்துக்கு சொந்தக்காரங்க இங்க சுத்தி இருக்கிற பசங்க தான். 4 மணிக்கு வந்து பார்த்தா தெரியும் அந்த பசங்களோட விளையாட்ட. மேல இருந்து அவங்க குதிக்கிறதும் ஆடுறதும், இந்த கல்லு எல்லாத்தையும் உடைச்சதும் அவங்க தான். சரோஜினி பார்த்தா எப்பாவது கத்திக்கிட்டு இருப்பா. நான் இதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். இதெல்லாம் அனுபவிக்க நமக்கு தான் பசங்க இல்லை. அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டுமே. இப்ப அந்த வருத்தம் இல்ல பாலுண்ண. என் பொண்ணு அம்முவை பார்த்தேன். எங்க பார்த்த? கொடைக்கானல்ல. இப்பவா? அவளால உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சதா என்ன? நான் கண்டுபிடிச்சேன். கொஞ்ச நாள் என் கூடவும் இருந்தா. நடந்த எல்லாத்தையும் நான் ஒண்ணு விடாம அவகிட்ட சொல்லிட்டேன். நீ அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. வந்திருக்கலாம், ஆனா முடியல. அவளை கூட்டிட்டு வர முடியல. உரிமை கொண்டாட வந்திருக்கானா? அவனை அடிச்சு அவன் எலும்பை எண்ணி இருக்கணும் ராஸ்கல். அன்னிக்கே அனிதா சொன்னா படிப்பெல்லாம் இங்க வேண்டாம், ஸ்டேட்ஸ்லயே இருக்கட்டும்னு. நீதானே ஆசைப்பட்ட. இப்ப திருப்தியா? என்னைக்காவது ஒரு நாள் இப்படி நடக்கும்னு எனக்கும் தெரியும். இந்த கதையெல்லாம் நாமளே ஹரிதா கிட்ட சொல்லியிருக்கணும். இப்போ எல்லாத்தையும் மறைச்சு வச்சு நான் அவகிட்ட நடிக்கிறேன்னு அவன் நினைச்சுக்க மாட்டா? அவகிட்ட நடிச்சேன்னு நீ நினைக்கிறியா? இல்ல, கோபியை விட ஹரிதா மேல தான் நான் அதிகமா பாசம் வச்சிருக்கேன். என்ன முதல்ல அப்பான்னு கூப்பிட்டது அவ தான். அவளை நினைக்காத ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில இருந்ததில்லை. கண்ணு முழிக்கும் போது, சாப்பிடும்போது, தூங்கும் போதும் அவளையே நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா இப்போ எனக்கு பயமா இருக்கு. எதுக்குடா நீ எதுக்கு பயப்படணும்? அவ உன் பொண்ணாதான் வளர்ந்தா, அவ உன் பொண்ணே தான். உரிமை கொண்டாடிக்கிட்டு எவனுமே இங்க வர முடியாது.